மக்களின் கோரிக்கை அடிப்படையில் என்னென்ன தேவை இருக்கோ அந்த பணிகள் நடைபெறும் சொல்லுவேன். ஏற்கனவே நம்ம வந்து சொன்ன மாதிரி 997 ரோடு போடுற பணி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணி மிக விரைவில் 3 மாதத்தில் ஏற்படுத்திருக்கோம். மிக விரைவில் நடைபெற்றிருக்கோம். பார்த்து மற்றபடி ரோடு சைடு ரோடுக்கு தினசரி கொஞ்சம் மாமூல் அமைதியாக கடைசிங்க தினசரி நடக்கும் பணி 35 டேங்க் மூலியமாக ஓவர் டேங்க் மூலியமாக நம்ம தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2022 வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் கிட்டத்தட்ட 28 டேங்க் டெய்லி தண்ணியும் மீதி டேங்க் 2 நாளைக்கு வரும் 3 நாளைக்கு வரும் போயிட்டு அந்த பணியும் வருங்காலத்தில் முடிஞ்சு எல்லா டேங்க்லையும் தினசரி சப்ளை வருங்கிறது தெரிவிக்கக்கூடிய கோடை நேரமாக இருந்தாலும் சரி மழை நேரம் இருந்தாலும் சரி. அதுபோக சாலையில் பார்த்தீங்கன்னா 8 நிறைய சாலை போடப்படுவது அந்த சாலையும் தேவைப்படாத போட்ட இடத்துல குறிப்பாக நம்ம மெயின் ஆஃபீஸில் இருந்து கடற்கரை வரைக்கும் உள்ள சாலையில் சைடில் தேவைப்படாத போட்டிருக்கோம். 2 சைடும் பார்க்கிங் போட்டிருக்காங்க. ரொம்ப இடைஞ்சலாக இருக்குன்னு பொதுமக்களோட கம்ப்ளைண்ட். வருங்காலத்தில் அந்த இடத்துலாம் தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக டிஸ்பிள் போய் ஏற்கனவே திரும்ப பண்ணுறோம் வாசலில் மட்டும்தான் அனுமதி, வேறு இடத்துல அனுமதி கிடையாது. நம்ம அரசியல் கட்சி தலைவரோ யார் வந்தாலும் அன்றைக்கி அவங்க சில இடத்த அனுமதிப்பட்டு மக்கள் பாதிக்காத ஒன்று வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நிறைய போர்டு கட்டுறதுனால பிரச்சனை வருதுங்கிறதுக்காண்டி குறிப்பாக சிவங்கோயில் பகுதியில் நிறைய அகலப்படுத்தணும். எந்த இடத்துலையும் போர்டு வைக்க இடம் கிடையாது. அதோட வியாபார பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடைவராக திருப்பி வைக்காங்க. அதை தவிர்க்கப்படும். இல்லை வருங்காலத்தில் உடனடியாக மாநகராட்சி அதை அப்புறப்படுத்துறது தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போவே இன்னும் இந்த மாதத்தோட கூட்டம் முடிஞ்சால் நம்ம கேட்டு சொல்கிறேன். இப்போது ஆணையாளர்கள் புதியதாக வந்ததுனால பல உரையாற்றுவது போடும்.